இன்றைக்கி இருக்கிற ஒரு 350 மரம், இன்னொரு 20 நான் இதை அப்படியே மெயின்டைன் பண்ணி இது நாளைக்கு இது போக வரன்னு ஒரு 300 மரமே நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னா கூட ஒரு மரம் மினிமம் 50,000னா கூட 1.5 crore இதோட வேல்யூ, வெரி பிக் வேல்யூ அன்னைக்கு தேதிக்கு. நானே சொந்தமாக 1.25 ஏக்கர் லேண்டு வாங்கி அப்புறம் மெல்ல மெல்ல அந்த லேண்டு வந்து கம்ப்ளீட்டு விவசாய லேண்டு, தண்ணி நிற்கும், வாய்க்கா தண்ணி ஏறி ஃபுல்லாக நிற்கும். மழை காலத்தில் தண்ணி, நெல் வயல்னால் பார்த்துக்கோங்க, அது அந்த அளவுக்கு தண்ணி நிற்கிற இடம் தான். ஒரு 80 குழிக்கு ஒரு சின்ன பண்ணைக்குட்டை வெட்டி அதில் வந்த மண்ணை கொண்டு இந்த வயல் ஏகத்துக்கும் நான் ஒரு மேடாக்கிட்டேன். அந்த குளத்து சைடு இறக்கத்தில் வேங்க மகாகனி கன்று சுற்றி நட்டுருக்கேன். அது வேங்க மகாகனி கன்று அது ஒரு 50 கன்று இருக்கும். இந்த இப்போ சொன்ன இந்த 2.5 மீட்டர் இந்த பெட்டில் ஊடு பயிராக உளுந்து பயிர் சாகுபடி பண்ணி அது ஒரு சைடில் நமக்கு பண்ணிகிட்ருக்குறோம். இப்போ நான் வீக்லி ஒன்ஸ் இந்த ஃபார்முக்கு வந்தேன்னா எனக்கு கிடைக்கிற பீஸ்ஃபுல்லுக்கு வந்து இட்ஸ் நாட் வேல்யூபிள், விலை மதிப்பற்ற ஒரு பீஸ்ஃபுல்லாக நான் வந்து லைக் பண்ணுறேன். எனக்கு இந்த விலை மதிப்பற்ற பீஸ்ஃபுல் வேணுங்கிறதுக்காக தான் தோட்டத்தையே நான் உருவாக்கியிருக்கேன். என் பேர் சரவணன், நான் நாகப்பட்டினத்தில் இருக்கிறேன். நான் வந்து ஆக்சுவலாக என்னுடைய ப்ரொஃபஷன் வந்து பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்ருக்கிறேன். எனக்கு சிறு வயதிலேருந்தே மரங்கள் நடணும், அதாவது அது மேலே எனக்கு ஒரு அளப்பரிய எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை, எனக்கு மரம் நடணும் அப்படிங்கிறதுல. அது ரொம்ப நாளாக நானும் அதுக்கான இடம் எல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கும்போது என்னோடய எக்கனாமிக் க்ரோத்து ஒரு லெவலுக்கு மேலே போன பிறகு இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நானே சொந்தமாக 1.25 ஏக்கர் லேண்டு வாங்கி அதில் வந்து நான் ஒரு 2 வருஷம் நெல் சாகுபடி பண்ணினேன். நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் அதில் என்னால் முதலீடு பண்ண முடிஞ்சுது. அதனால் ஒரு 2 வருஷம் சாகுபடி முடிஞ்சு அப்புறம் மெல்ல மெல்ல அந்த லேண்டு வந்து கம்ப்ளீட்டு விவசாய லேண்டு, தண்ணி நிற்கும், வாய்க்கா தண்ணி ஏறி ஃபுல்லாக நிற்கும். மழை காலத்தில் தண்ணி, நெல் வயல்னால் பார்த்துக்கோங்க, அது அந்த அளவுக்கு தண்ணி நிற்கிற இடம் தான். அதை என்ன பண்ணேன், சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதில் ஒரு 80 குழிக்கு ஒரு சின்ன பண்ணைக்குட்டை வெட்டி அதில் வந்த மண்ணை கொண்டு இந்த வயல் ஏகத்துக்கும் நான் ஒரு மேடாக்கிட்டு அதுக்கப்புறம் இதில் நம்ம டிம்பர் வுட்டு ட்ரீஸு எனி ட்ரீஸ் எல்லாமே பயிர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டு அப்படி இப்போ போயிட்டுருக்கும்போது என் நண்பர் மூலமாக ஈஷா அவங்க இதில் இன்ட்ரெஸ்ட் எடுத்து நமக்கு நிறைய அட்வைஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற லிங்க் கிடச்சிது. அப்புறம் அவங்கள தொடர்பு கொண்டதும் அவங்க ஏரியா இப்போ எங்கள் லேண்டு எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா நாகப்பட்டினம் மாவட்டம், திருமருகல் வட்டம், மருங்கூர் கிராமம். அப்போ ஈசாவிலேருந்து இந்த மருங்கூர் வட்டம் இதுக்குன்னு உள்ள ஒரு ஃபீல்டு ஆஃபீஸர் களப்பணியாளர் வந்து எங்களை வந்து அணுகிறாங்க. அணுகிட்டு அவங்க நல்லா பக்கா கைட்லைன் கொடுத்தாங்க. எனி டைம் எப்போ ஃபோன் பண்ணாலுமே அதுக்கு ரெஸ்பான்ஸாக எங்களுக்கு பதில் சொல்லுவாங்க. ரொம்ப நமக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அதே மாதிரி நம்ம தோட்டமும் இப்போ நல்லா வந்திருக்கு. மகாகனி, வேங்க, கருமருது, மோஸ்ட்லி தேக்கு மரம் தான் வச்சுருக்குறோம்னு வச்சுக்கோங்க. ஒரு 350 கன்று என்னோடய ஃபார்மில் இருக்குது. எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த 350 கன்றுமே 18 ஃபீட்டு 20 ஃபீட்டு அந்த ரேஞ்சு ஹைட்டில் இருக்குது. இப்போ அடுத்து நம்ம இடம் பார்த்திங்கன்னா இந்த குளத்துக்கரை, நம்மளுடைய வயலோட ஒரு பவுண்ட்ரியிலேருந்து அந்த குளத்துக்கரை வரைக்கும் நம்ம பெட்டு ஃபிக்ஸ் பண்ணுறோம். அப்போ என்ன பண்ணுறோம், ஒரு பெட்டோட அகலம் பார்த்திங்கன்னா 2.5 மீட்டர், லென்த்து பார்த்தா 200 மீட்டர். அப்போ இது 2.5 மீட்டருக்கு ஒரு கன்று இந்த வகையில், இந்த பக்கம் பார்த்திங்கன்னா 2.25 மீட்டருக்கு ஒரு கன்று, மொத்தத்தில் 10க்கு 8 வீதத்தில் இந்த கன்று வரிசையாக ரோவாக நூல் பிடிச்ச மாதிரி நான் கன்று நட்டு அதை மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ சொன்ன இந்த 2.5 மீட்டர் இந்த பெட்டில் ஊடு பயிராக உளுந்து பயிர் சாகுபடி பண்ணி அது ஒரு சைடில் நமக்கு பண்ணிகிட்ருக்குறோம். இப்போ நம்ம இந்த லேண்டு வாங்கி ஆரம்ப ஸ்டேஜில் நான் வாங்கி தான் இதுக்கு மின் இணைப்பு வாங்கி அதுக்கப்புறம் நான் போர் போட்டு மோட்டார் ஃபிக்ஸ் பண்ணி போர்வெல் நல்லாவே வந்துக்கிட்டு இருக்குது. அது அந்த ஆரம்ப ஸ்டேஜ்லேயே நான் ஈஷாவை அணுகி அவங்கள வந்தபோது அறிவுன்னு ஃபஸ்ட் டைம் வரும்போதே அவங்க இந்த வாட்டர் டெஸ்ட்டு, சாயில் டெஸ்ட்டு எல்லாமே பண்ணி இஸ் குட் ஃபார் டீக்வுட் ட்ரீ பிளான்டேஷன் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அதுக்கு பிறகு தான் நம்ம துணிச்சலாக சரி இதை செய்வோம் அப்படின்னு சொல்லி நம்ம இறங்கினது.
அவங்க எத்தனை டைம்ஸு கூப்பிட்ருந்தாலும் எத்தனை டைமாக இருந்தாலும் வந்து நம்ம ஃபீல்டில் வந்து அட்வைஸ் பண்ணிட்டு போவாங்க. எந்த விதமான சர்வீஸ் சார்ஜஸ் எதுவுமே கிடையாது. ரொம்ப நீட்டாக வந்து கூப்பிட்ட உடனே வந்து பார்ப்பாங்க. அது மாதிரி ஈசாவில் நல்ல விதமாக நமக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்குறாங்க. இப்போ அடுத்தது நான் ஒரு 80 குழி குட்டை வெட்டியிருக்கேன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதோட வரப்போட டாப்பில் பூரா தென்னம்பிள்ளை போட்டிருக்கேன். அது கிட்டத்தட்ட ஒரு 40 தென்னம்பிள்ளை போட்டிருக்கேன். அது இல்லாமல் அந்த குளத்தோட கரையின் அந்த குளத்து சைடு இறக்கத்தில் வேங்க மகாகனி கன்று சுற்றி நட்டுருக்கேன். அது வேங்க மகாகனி கன்று அது ஒரு 50 கன்று இருக்கும். அப்படியே அதுவும் நல்ல குரோத்தாக நல்லாயிருக்கு. எனக்கு ஒரே டைமில் ஒரு 350 கன்னையும் நட்டணும், 400 கன்று நடணும். 400 கன்று நட்டால் 350 கன்று இன்றைக்கி இருக்குது. 400 கன்று நடணும். அப்போ வந்து என்ன பண்ணணும், எனக்கு ஸ்பீடாக எனக்கு வேலை ஆகணும். ஏன்னா இந்த கன்றுங்களை நான் பாக்கெட்டில் வச்சுருக்க அது கன்று வீக் ஆகும். அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், பெட்ரோல் ஆக்கர் மிஷினை யூஸ் பண்ணி அந்த கரெக்டான நூல் கட்டி, நான் அந்த முன்னாடியே சொன்னிருக்கேன் உங்களுக்கு மெஷர்மெண்ட்டு, பெட்டோட அளவு, மரத்தோட அளவு எல்லாம் அந்த அளவுக்கு நூல் கட்டி எல்லாத்தையும் ஆக்கர் வச்சு டக்குன்னு குழி போட்டுட்டு அதில் அந்த கன்று நட்டுட்டேன். அதுக்கு பிறகு 1 மாதம் வரைக்கும் அதுக்கு வந்து தண்ணி மட்டும்தான் வாரத்துக்கு. அப்பயுமே புது கன்று புதுசாக வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி நிறைய தண்ணியை பாய்ச்சிடக்கூடாது, பாய்க்கலைனா. அதுக்கும் அப்பயுமே பார்த்திங்கன்னா ஒரு 3-4 டேஸ்க்கு ஒரு தடவை தான் தண்ணி கொடுத்துக்கிட்டு இருந்தோம். அப்புறம் ஆஃப்டர் ஒரு 1 மந்த்து, 1 மாதத்துக்கு பிறகு அந்த கன்று கொஞ்சம் பிடிச்ச பிறகு தான் அதுக்கு நான் எரு கொடுத்தேன். எருன்னா என்ன கொடுத்தேன், நல்லா மக்கின சாணி எரு. வேறு எந்த விதமான செயற்கை உரமும் நான் கொடுக்கவே இல்லை. எனக்கு செயற்கை உரத்து மேலே நம்பிக்கை இல்லை. அது மாதிரி பூச்சிக்கொல்லி மருந்து அடிக்க மாட்டேன். அது மாதிரி மரங்களுக்கு நடுவில் வர புல்லை வெட்டணும்னா பெட்ரோல் மிஷினை வச்சு தான் புல்லை அர்ப்பணை தவிர புல்லுக்கு களைக்குள்ளே யூஸ் பண்ணி புல்லை கொல்ல மாட்டேன். சாதாரணமாக மழை காலத்துலேருந்து மழை காலம் ஆரம்பிக்கும் முன்னாடியும் மழை காலம் முடிஞ்சு 2 மாதம் வரைக்கும் தண்ணி கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. மேக்ஸிமம் பங்குனி மாதத்துலேருந்து தண்ணி கொடுக்கணும். நான் எப்படி கொடுக்குறேன்னா, பங்குனி மாதத்துலேருந்து வாரத்துக்கு ஒரு நாள் தண்ணி கொடுத்தா போதும். நான் இப்போ என்னோடய போர் செட்லேருந்து பார்த்திங்கன்னா வடக்கு தெற்கா ஒரு மெயினான ஒரு வாய்க்கா போட்டிருப்பேன். அந்த வாய்க்காவோட டெப்த்தும் பிரெத்தும் கொஞ்சம் கூட இருக்கும். அதுலேருந்து சப் வாய்க்கா இந்த முன்னாடி சொன்ன 2.5 மீட்டர் பேக்கு 2 வாய்க்கா வீதமாக உள்ளே டைவர்ட் ஆகி போகும். மோட்டரை போட்டு விட்டேன்னா இந்த மெயின் வாய்க்காலில் எனக்கு தண்ணி போயிட்டு அந்த ஒரு பேலையும் ஒரு ட்ரிப்புக்கு 2 பேயாக திறந்து விட்டு அந்த வாய்க்கா தண்ணி ஃபுல்லாகி நின்ன உடனே அதை அடைச்சிட்டு அடுத்த பே திறந்து விடுவேன். நான் ஆரம்பத்தில் இந்த வயல் வாங்கி 2 வருஷம் சாகுபடி பண்ணிவிட்டு இதை நான் வந்து இது மாதிரி டிம்பர் ரூட்டுக்காக இந்த வயலை வந்து நான் கன்வெர்ட் பண்ணும்போது, அதாவது வயலுங்கிற பள்ளத்தை நம்ம குளம் வெட்டி மேடாக்கி, அப்போ வந்து எனக்கு பல பேர் டிஸ்கரேஜ் பண்ணியிருக்காங்க. எப்படின்னா நல்லா விளையிற நிலத்தை வந்து நீங்கள் எப்படி பண்ணுறீங்க இப்படிலாம் சொல்லி. பட் நான் அதுக்காக எல்லாம் நான் ஒரி பண்ணிக்கவே இல்லை. நான் வாங்கினது, இந்த லேண்டை எடுத்ததே நான் வாங்கினதுக்கு காரணமே டிம்பர் ரூட் வளர்க்கணுங்கிற ஒரே எய்மில் தான் வாங்கினேன். அது என்னோடய எய்ம்லேருந்து நான் மாறவே இல்லை. நான் அதை செஞ்சுருக்கிறேன். இன்றைக்கி நான் பலனை எதிர்பார்க்காம நான் வந்து இவ்வளவு நான் பண்ணிகிட்ருக்கிறேன். என்னுடைய நேச்சர் ஆஃப் பிஸ்னஸே வேறு. அதில் நான் நல்லா போயிட்டுருக்கேன். அதுலேருந்து வர்றதில் ஒரு சொல்லப்போனால் ஒரு 5% கீழே தான் நான் இதில் வந்து செலவு பண்ணிகிட்ருக்கிறேன். பட் இதை நீங்கள் இன்னொரு 25 இயர்ஸ் ஆஃப்டர் நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இருக்கிற ஒரு 350 மரம், இன்னொரு 20 நான் இதை அப்படியே மெயின்டைன் பண்ணி இது நாளைக்கு இது வரன்னு ஒரு 300 மரமே நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னா கூட, ஒரு மரம் மினிமம் 50,000னா கூட 1.5 crore இதோட வேல்யூ, வெரி பிக் வேல்யூ அன்றைக்கி தேதிக்கு. இன்னொரு கருத்து என்னென்னா, நம்ம இந்த லேண்டை வாங்கி நம்ம இது மாதிரி டிம்பர் வுட்டு, அதாவது மர சாகுபடி பண்ணுறோம். இந்த மர சாகுபடி பண்ணும்போது இதில் கவாத்து பண்ணுவோம். இதில் உள்ள எல்லாம் அந்த பூமியிலே கொட்டும். அந்த பூமியிலே மக்கி போய் அது திருப்பி ஆர்கானிக் உரமாக மாறி அந்த பூமியை வளப்படுத்துமே தவிர எந்த காலத்திலும் பூமியை சேதப்படுத்திடாது. இன்னொரு விஷயம், நீங்கள் ஒரு 25 வருஷம் கழிச்சு இந்த மரம் உங்களுக்கு கூடி லாபத்தை கொடுத்து எடுத்துக்கிட்டாலும் கூட, பேசிக்காக நீங்கள் போட்ட மூலதனம், அந்த வயலோடைய லேண்டு காஸ்ட்டு, அது நீங்கள் போட்டதே அப்படியே இருக்கும். அதை விட படமடங்கு பெருகியும் இருக்கும். இது எல்லாத்தையும் தாண்டி என்னான்னு கேட்டிங்கன்னா, இந்த மரம் நடுறது, மரம் வளர்க்குறது, அது வந்து இன்னொரு 25 வருஷம் நமக்கு பெரிய அளவில் பலன் கொடுக்க போகுது. எல்லாம் ஓகே தான். பட்டு இந்த மரம் வளர்க்குறதுல ஒரு ஆத்ம திருப்தியும், இப்போ நான் வீக்லி ஒன்ஸ் இந்த ஃபார்முக்கு வந்தேன்னா எனக்கு கிடைக்கிற பீஸ்ஃபுல்லுக்கு வந்து இட்ஸ் நாட் வேல்யூபிள். விலை மதிப்பற்ற ஒரு பீஸ்ஃபுல்லாக நான் வந்து லைக் பண்ணுறேன். எனக்கு இந்த விலை மதிப்பற்ற பீஸ்ஃபுல் வேணுங்கிறதுக்காக தான் தோட்டத்தையே நான் உருவாக்கியிருக்கேன். என்னுடைய இந்த மரப்பயிர் சாகுபடி அனுபவத்தை பகிர்ந்து கொள்ள ஒரு வாய்ப்பு அளித்த
ஈசாவின் காவேரி கூக்குரல் குழுமத்திற்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துள்ளேன்.